ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தங்கம் வச்சிருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் நோட் பண்ண வேண்டிய விஷயம், முக்கியமான ஆர்பிஐ விதி. உங்க தங்க நகைகளை வங்கியின் பாதுகாப்பு பெட்டகங்கள்ல, அதாவது லாக்கர்ல வச்சிருக்கீங்களா? அப்படி என்றால் நீங்கள் செலுத்தும் வாடகை மட்டும் உங்கள் நகையை பாதுகாக்க போதுமானதா என்பதை மீண்டும் ஒரு முறை மதிப்பீடு செய்வது அவசியம். தங்க விலை உயர்ந்து வரும் வேளையில் எதிர்பாராத இழப்புகள் ஏற்படும் போது வங்கி செலுத்தும் இழப்பீடு மிக குறைவாகவே இருக்கும். ஏனெனில் வங்கி தனது பொறுப்பாக ஆண்டு வாடகையைப் போல 100 மடங்கு தொகையை மட்டுமே வழங்கும். வங்கி லாக்கர்கள் தொடர்பான விதிகள், நகைகளுக்கு தனியாக காப்பீடு எடுப்பதன் அவசியம் மற்றும் தங்கத்தை பாதுகாக்க உள்ள மாற்று வழிகள் குறித்த வழிகாட்டுகள் இதோ. பாதுகாப்பு பெட்டக நகைகளுக்கு வங்கியின் பொறுப்பு என்ன? தீ விபத்து, திருட்டு, கொள்ளை அல்லது வங்கி ஊழியர்களால் ஏற்படும் மோசடி போன்ற எதிர்பாராத நிகழ்வுகளால் லாக்கரில் உள்ள பொருட்களுக்கு ஏற்படும் இழப்பிற்கு வங்கிகளே பொறுப்பு என்று ஆர்பிஐ தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இந்த இழப்பீடு ஆண்டு வாடகையை போல 100 மடங்கு என்ற அளவில் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணமாக, உங்கள் லாக்கரின் ஆண்டு வாடகை ரூபாய் 2000 என்றால் வங்கியின் பொறுப்பு 2 லட்சம் மட்டுமே. தற்போதைய சந்தை விலையில் இது 2 சவரன் தங்க நகையை ஈடுகட்ட கூட போதுமானதாக இருக்காது. லாக்கர் உள்ளடக்கங்களின் இழப்பிற்கு தாங்கள் பொறுப்பல்ல என்று வங்கிகள் கூற முடியாது. தீ, திருட்டு, கட்டிடம் இடிந்து விழுதல் அல்லது ஊழியர்களின் மோசடி ஆகியவற்றால் இழப்பு ஏற்பட்டால் நிலுவையில் உள்ள ஆண்டு வாடகையைப் போல 100 மடங்கு தொகையை வங்கிகள் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று ஆர்பிஐ கூறியுள்ளது. லாக்கரில் உள்ள நகைகளுக்கு காப்பீடு செய்ய முடியுமா என்றால், வங்கிகள் லாக்கரில் உள்ள நகைகளுக்கு காப்பீடு வழங்குவதில்லை. ஏனெனில் லாக்கருக்குள் என்ன இருக்கிறது என்பது வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே தெரியும், வங்கிக்கு தெரியாது. ஆர்பிஐயின் விதிப்படி லாக்கரில் உள்ள பொருட்கள் பற்றி தங்களுக்கு தெரியாது என்பதால் எந்தவிதமான ஆபத்திற்கும் காப்பீடு செய்ய வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு இல்லை என்பதை வங்கிகள் ஒப்பந்தத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். தனிநபர் காப்பீடாக வாடிக்கையாளர்கள் தங்கள் நகைகளின் மதிப்பிற்கு ஏற்ப தனியாக காப்பீடு எடுத்துக்கொள்வது நல்லது என்கிறார் ஒன் பினான்ஸ் நிறுவனத்தின் அனுஜ் மேத்தா. பொது காப்பீட்டு நிறுவனங்களிடமிருந்து இதற்கான பாலிசிகளை பெறலாம். வேல்யூபிள்ஸ் அண்ட் ஜுவல்லரி என்ற கூடுதல் வசதியை உங்கள் வீட்டு காப்பீடுடன் இணைப்பது சிறந்த வழி. இது உங்கள் நகை லாக்கரில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும் அல்லது நீங்கள் அடைந்திருக்கும் போதும் பாதுகாப்பளிக்கும். இயற்கை சீற்றங்களால் இழப்பு ஏற்பட்டால் என்ன நடக்கும்? நிலநடுக்கம், வெள்ளம், மின்னல் போன்ற இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளுக்கு வங்கிகள் பொறுப்பேற்காது. இந்த இழப்புகளை வாடிக்கையாளர்களை ஏற்க வேண்டும். இருப்பினும் இத்தகைய பாதிப்புகளில் இருந்து வளாகத்தை பாதுகாக்க வங்கிகள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஆர்பிஐ அறிவுறுத்தியுள்ளது. தங்கத்தை பாதுகாக்கவும் அதன் மதிப்பை உயர்த்தவும் சிறந்த வழி எது? தங்க ஓவர் டிராப்ட், அதாவது கோல்டு ஓவர் டிராப்ட். இது உங்கள் தங்கத்தை பாதுகாப்பதோடு நிதி தேவையையும் பூர்த்தி செய்ய உதவும் ஒரு புத்திசாலித்தனமான வழியாகும். நீங்கள் பயன்படுத்தும் தொகைக்கு மட்டுமே வட்டி வசூலிக்கப்படும். நீங்கள் தங்கத்தை ஓவர் டிராப்ட் முறையில் அடகு வைக்கும் போது வங்கி அதன் பாதுகாவலராக மாறுகிறது. லாக்கர் போலன்றி இங்கே நகைகளுக்கு வங்கி 100% பொறுப்பேற்கிறது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். மாற்று வழியாக நீங்கள் அடிக்கடி அணியாத, முதலீடாக கருதும் தங்கத்திற்கு இது சிறந்த வழி. ஆனால் அடிக்கடி அணியும் நகைகளுக்கு இது செட் ஆகாது. அத்தகைய நகைகளுக்கு வீட்டில் உயர்தர மின்னணு லாக்கர், அதாவது எலக்ட்ரானிக் சேஃபை வைத்து அதனுடன் காப்பீடு எடுப்பதே நடைமுறைக்கு ஏற்றது. என்ன மக்களே, தங்கம் வச்சிருக்கக்கூடிய நீங்க முக்கியமான ஆர்பிஐ விதிகளை நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் போட்டுட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. Subscribe to One India and never miss an update.